நம்ம ஆரம்பத்துல இருந்து சொல்லித்தான் இருக்கா. ஆனா தற்கொலை பையில விஜய் அவர்கள் பின்னாடி போகாதீங்க, நீங்க செத்தாலும் உயிரே மயிரே போச்சுன்னு போயிட்டு தான் இருப்பாங்க நம்ம சொல்லிட்டு தான் இருந்தா. கருவுல அவ்வளவு பேர் இருந்தப்ப விழுந்தடிச்சுக்கிட்டு பனையூர்ல போய் ஓடி ஒளிச்சாங்க. இப்ப அவங்க கட்சி உறுப்பினர் அஜித் அவர்களே தற்கொலை முயற்சி பண்ணி மருத்துவமனையில இருக்காங்க. அதுக்கான வருத்தமும் தெரிவிக்கல, போய் பார்க்கவும். இப்ப எங்க போயிருக்காங்க? மலேசியாவுக்கு பறந்து சங்கன்னு போயிருக்காங்க இசை வெளியீட்டு விழாவுக்கு. அவங்கள பாக்கிறதுக்கு அந்த ஏர்போர்ட்ல அவ்வளவு பேர் குமிஞ்சுக்கிட்டாங்க. இல்ல உங்களுக்கு வேலை வைத்தியம் இல்லையா? உண்மையில சோறு தான் தின்றீங்களா, வேற எதுவும் தின்றீங்களா? சுயமா யோசிக்க மாட்டீங்களா? தமிழ்நாட்டுல எவ்வளவு பிரச்சனை இருக்கு. ஒரு கட்சி தலைவனா இருந்தா எப்படி பொறுப்பா இருக்கணும், எந்த ஒரு இது இல்லாம சாதி பார்த்து எப்படியே தன் கட்சி உறுப்பினர் வச்சிருக்கிற அந்த அட்டையெல்லாம் சாதியும் உறுப்பினர் வச்சிருக்கிற பிறப்புக்கு எல்லா உயிருக்கும் பேசுறவங்க, அம்பேத்கரை தன் கட்சி கொள்கையாளரை வச்சிருக்கவங்க, ஈவேரா சாதி ஒழிப்பை பேசுறவங்க, அவங்க கிட்ட இருந்து கொஞ்சத்தை எடுத்துக்கிறோம்னு சொல்ற விஜய் அவர்களே எங்க போனீங்க? உங்க சாதி மறுப்பு எங்க போச்சு? உங்க பணம் எல்லாம் எவ்வளவு பாத்துட்டுன்னு சொல்றீங்க. பல கோடி வாங்கிட்டு தானே நீங்க உங்க கட்சி உறுப்பினரால நீங்க சேர்க்கறீங்க. அட தற்கொலை பயிலா புரிஞ்சுடுங்க. பெண்களே, எப்படி எப்படி வீரமான தமிழ் பெண்கள் தன் நாட்டுக்காகவும் தன் இனத்துக்காகவும் உயிரிழந்த பெண்களை நம்ம பாத்திருக்கோம். சொச்சா விஜயன்ற ஒரு நடிகனுக்காண்டி தன் உயிரை மாச்சுக்கிறதுக்கு தயாரா இருக்க. கூட்டத்துல நான் சாகத்துக்காண்டி வந்தா பல பேருக்கு தெரியும் அப்படின்னு வருதுங்க. விஜய் அவர்கள் ஓட்டு போடணும், என் குடும்பத்துல விஷத்தை வச்சு கொண்டு விடுவேன்னு சொல்லுதுங்க. எப்படியாப்பட்ட பெண்மணிக்கு தயாராயிருக்காங்க. தமிழ்நாட்டு பெண்களே, ஆண்களே, கொஞ்சமாவது யோசிங்க. உங்களுக்கு விஜய் அவர்கள் பிடிக்குன்னா தனிப்பட்ட முறையில வச்சுக்கோங்க. கட்சி ரீதியாக விஜய் அவர்கள் என்ன பண்றாங்கன்னு அதான் நீங்க உத்து கவனிக்கணும். கவனிக்காம விஜய் சொல்லி அவனுக்காக நான் சாகுருவேன் அப்படின்னு சொல்றவங்க முட்டாள்தனமா தான் இருக்கு. உங்க உயிரெல்லாம் விஜய் அவர்களுக்கு மயிர் மயிதான். அதை தவிர்த்து வேற ஒண்ணும் கிடையாது. அதுக்கு வருத்தமும் கிடையாது, கவலையும் கிடையாது. அதை வச்சு பணத்தை மேல அரசியல் பண்றவங்க தான் விஜய் அவர்கள். நீங்க இப்போ என்ன சொன்னாலும் முடி கொடுத்துதான் இருப்பீங்க. அது தொடர்ந்து பண்ணுங்க, வேற வழியில பண்ணுன்னு தான் நம்ம சொல்ல முடியும். நீங்க திருந்தாத ஜென்மங்கள்.